எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்கள், அதை எழுதுங்கள். எண்ணங்களால் தோன்றக்கூடிய ஒவ்வொரு ஐடியாக்களும் அதை மறக்காமல் எழுதுங்கள் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்யுங்கள். இது மிகவும் அவசியம். இதை மறக்கும் பட்சத்தில் அது ஒரு வெற்றியை தராது. அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் நிச்சயமாக எழுத வேண்டும். அல்லது மொபைல் ஃபோனில் உங்கள்கிட்ட இருக்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நீங்களே மெசேஜ் கொடுத்துக்கலாம். அது மறக்காது. அவ்வளோதான். ஓகே. நான் பல முறை சொல்லியிருக்கேன், வியாபாரங்கிறதுல எப்படி அப்படின்னா, தங்கத்தை விற்று நஷ்டமானவனும் இருக்கான். சாதாரணமாக குப்பை காகிதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆனவனும் இருக்கான். அதே மாதிரி இந்த ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டல் ஸ்கிராப்பு, இதே மாதிரி துணியோட ஸ்கிராப்பு, இதெல்லாம் எடுப்பாங்க. அதை விற்று கோடீஸ்வரனான எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின்னு உங்கள் யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு முடி வெட்டுற இடத்துல போய் அதுக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ முடி முடியோட இது கட் பண்ண முடியை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ராக்கெட் வேலை செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ராக்கெட்டுன்னு சொன்னது கூட தப்பு. அதை ஒரு பெரிய தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். நம்ம செய்கிறத வச்சு தான் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், இட்லியில் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இட்லி விற்பனை ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நான் நிறையா சொல்லியாச்சு உங்களுக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடலை மிட்டாய் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாருங்க. கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணார். அவர் கொஞ்சம் வியாபாரம் அவ்வளோ தூரம் சூடு பிடிக்கல. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக போகலை. அப்போ அவர் மனைவி கிட்ட உட்காந்து மத்தியானம் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாராம், என்ன செய்கிறதுன்னு தெரியலம்மா, இந்த வியாபாரம் சரியாக போக மாட்டேங்குது, இந்த கடலை மிட்டாய் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. ஏங்க என்னங்க நீங்கள், இன்றைக்கி காலையில் நான் பஜாருக்கு போனேன். அங்கே போனால் எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, சாம்பிள் டப்பா கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வேறு வழியே இல்லாமல் அங்கே போய் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கிட்டு வந்தேன், ரவிக்க துணி ஒன்று வாங்கினேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அவருக்கு மண்டேயில் ஒரு ஐடியா. அதனால தான் நான் சொல்லுது, எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு. ஒரு ஐடியாங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எண்ணங்கள்னால வரும். ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், அதை காது கொடுத்து கேட்குறீங்க, கேட்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அதை உடனே டக்குன்னு ஒரு கையில் பேப்பரில் எழுதணும், இல்லை உங்களுக்கு நீங்களே ஒருத்தர் சொல்லிக்க. ஏன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிக்கிங்க அப்படி சொல்கிறேன்னா, வாய் பேச, காது கேட்க, மனசு ரிஜிஸ்டர் ஆகும். ரொம்ப சிம்பிள். மறக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை. கையோட மொபைலை எடுத்து உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அவர் என்ன அடுத்த நாள் கடையை திறந்தார். அந்த தெருவில் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்களே எல்லாருக்கும் கடலை மிட்டாய் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சார் அப்படின்னு டேஸ்ட்டு கொடுத்து பார்த்தா போகிற வரவங்க எல்லாருமே நிறையா பேர் வாங்கி தின்னுட்டு போனவனும் உண்டு. அதில் 30% பீப்புள் அந்த கடலை மிட்டாயை ருசித்து பார்த்தவன் திரும்பி அந்த கடலை மிட்டாயை வாங்கிட்டு போனோம். இப்போ அவருக்கு வியாபாரம் சூடு பிடிக்குது. தம்பி, ஒன்று சொல்கிறேன், சின்ன வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு திறமை மட்டும் இல்லை, அது சாதுரியம் மட்டும் இல்லை, சாதுரியமான ஒரு விஷயம். அதுக்கு தேவை விற்பனை தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவுண்டட் சேல் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது என்ன மெத்தடுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 100 ரூபா பொருளை 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி அதை ப்ளஸ் 20% அப்படின்னு போட்டிங்கன்னா அது சரியாக வராது அந்த கேல்குலேஷன்.
இந்த 100 டிவைடட் பை 0.8 வகுக்கணும். வகுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். அந்த அமௌண்ட்டு இப்போ அந்த வந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் -20% போட்டு பாருங்கள், கரெக்டாக 100 ரூபா வரும். 99 ரூபா 99 பைசா கூட வந்துடும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, 100 ரூபா அப்படின்னா +20% அப்படி போடுவாங்க. தப்பான கான்செப்ட் இது. 20% டிவைடட் பை 0.8 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். இப்போ 20% டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்னா 125 ரூபா அப்படி வரும். 125 டிவைடட் பை ஐ மீன் 125 -20% டிஸ்கவுண்ட் போடுறதுன்னா 99 ரூபா 99 பைசா வரும். உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போகவே போகாது. இது ஒரு ஈஸி மெத்தட். டிஸ்கவுண்ட் சேல்ஸு, ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, என்னது பழைய துணி வாங்கினா புது துணி தரேன். இது எதுவுமே ஒரு வியாபாரி லாபம் இல்லாமல் பண்ண மாட்டான். இந்த பழைய துணின்னு ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பழைய துணி எடுக்கும்போது எப்படியும் அவங்களுக்கு 60-70% துணி திரும்ப ரீசேல் பண்ணுற மாதிரி தான் வரும். அந்த துணியை எடுத்து ட்ரை வாஷ் போட்டு பக்காவாக துவச்சி அயர்ன் பண்ணி அது திரும்ப ஹேங்கரில் போட்டு உங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பழைய பொருளை 250 ரூபாய்க்கு அதே டிஷர்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போட டிஷர்ட்டு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல விற்றுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் அதில் 50%க்காக விற்றுட்ருப்பான். இன்னொருத்தன் அந்த 25% தான் பாருங்கள். 10 ரூபா பொருள் 25 ரூபானாலும் லாபம், 50 ரூபானாலும் லாபம், 100 ரூபானாலும் லாபம். ஹேங்கர் தான் இருக்குது ஃபர்தராக மாட்டி வைக்கிறது. இடம் வேணும், அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஐடியாவுமே தோணுன்னு டக்குன்னு எழுதணும். இல்லை வாயால் சொல்லி காதால் கேட்டு மனசில் ரிஜிஸ்டர் பண்ணி கையோடு எழுதிடணும். இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணிடணும் மொபைலில். இதில் வியாபாரங்கிறது ஒரு தந்திரம் தான், ஒரு சரியான தந்திரம். வியாபார தந்திரத்தில் இன்னொரு வார்த்தை கூட சொல்லணும். வியாபாரங்கிறது ஒரு ஆர்ட். பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆர்ட். வெற்றி பெறுறதுங்கிறது ஒரு ஆர்ட். நீங்களும் யாரும் ஒத்தராக இருக்கக்கூடாது. யோசனை பண்ணி பாருங்கள். நாம் என்ன தோக்கிறதுக்காக பிறந்தோம்? வெற்றி பெறதுக்கு தானே பிறந்தோம். நம்ம உண்டு என்று நம்பிக்காலை வீடு, அதில் உன்னை விட்டால் வேறில் ஊரில் ஏறு கவலைய வீடு அப்படின்னு பழைய பாட்டு இருக்குல்ல, பாட்டு கேளுங்க. எதுவுமே ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட ஆதி காலத்திலேருந்தே நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் சில விஷயங்கள். அதை தான் மாற்றி புது பேரில் வருது பாருங்க. நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க சீயக்காய் தூள். இந்த சீயக்காங்கிறது என்னங்க? அது ஷாம்புங்க. அது இப்போ என்ன சீயக்காய் ஷாம்பு. அதே யோஜனை பண்ணி பாருங்கள். இதே தான் மாற்றி வரும் சீயக்காய் ஷாம்பு. இப்போ சமீபத்தில் ஒரு புது பேர் பேகான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட மீனிங்கை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. நான் பியூர் வெஜிடேரியனுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டிங்கிறது ஒரு தந்திரம். அதில் புது வார்த்தைகளை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்னே, வாங்க வெட்டலாம். என்ன வாங்க வெட்டலாம்? முடியை வெட்டலாம். வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு. இதெல்லாம் என்னது? அதே தான். இதே மாதிரி பழசை பூசாக்கிறது. நம்ம ஊரில் நிறையா பார்த்திங்கன்னா இந்த வழவழான்னு ஒன்று இருக்கும். அது பேர் என்ன? இந்த ஒரு இயற்கையான ஒரு இது இந்த காட்டுலாம் வளரும். அதை எடுத்து ஷாம்பு பண்ணி அதை விற்றுட்ருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், சில கெமிக்கல்லாம் போட்டு சீயக்காய் ஷாம்பு இருக்குது,
பலவிதமான அலோ அலோ அலோவரா ஏதோ ஒரு ஷாம்பு அப்படின்னு போட்டு அதை விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான். இயற்கை வைத்தியம், ஆயுர்வேதிக், சித்தா, யோகா எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் மாற்றி 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 போட்டுட்ருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் தனித்தன்மையை கொண்டு வரதுக்கு புது வார்த்தைகள், புதிய புதிய எண்ணங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு அழகான ஒரு பேக்கெட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுறீங்க. அவ்வளோதானே, வேறு என்ன இருக்குது? ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினா என்ன? ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி. எஸ், எல்லோரும் தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இது மாதிரி பண்ணுங்கள், புதுமையை உபயோகப்படுத்துங்க, புதுமையை புகுத்துங்க. எதையுமே ஏற்கனவே செய்ததையே அதையே வித்தியாசமாக செய். அதுதான் புத்திசாலிகளோட வெற்றியின் இலக்கை அடைவதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். தந்திரம், வியாபார தந்திரம், அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு சின்ன 10 ரூபா நோட் புக்கு பாக்கெட்டில் வரும்போது எப்பப்போ எழுதி வச்சுக்கிட்டு, அது மாதிரி செலவு பண்ணதையும் எழுதி வச்சுக்கிட்டு, சின்னதாக எழுதியிருப்பாங்க. செலவு பண்ண அவனுக்கு ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு போனோன்னு பெரிய நோட்டில் எழுதிடுவான். இன்றைக்கி என்ன செலவு பண்ண, எப்படி பண்ண, இது தேவையா, இந்த செலவு பண்ணும்போது இது தேவையா அப்படின்னு ஒன்றை ஞாபகம் வச்சுங்க. முடிக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், செலவு செய்யும்போது உன் பர்ஸை கேள், தூங்கும்போது உன் நேரத்தை கேள். தூங்கும்போது உன் நேரத்தை கேள், செலவு செய்யும்போது உன் பர்ஸை கேள், பேசும்போது உன் வார்த்தையை கவனி. இதுதான் முக்கியம். வெற்றி உன் நிச்சயம். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.